இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பயப்படாதே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். பாருங்கள், கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் மீதியானியருக்கு பயந்து தன்னுடைய கோதுமை எல்லாவற்றையும் களத்திலே பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாட்கள் நியாயாதிபதியின் நாட்கள். அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மீதியானருடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது மீதியானர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இவர்கள் எந்த விதத்தில் பயிர் செய்து எல்லாம் தானியங்கள் விளைந்திருக்கும் போது அந்த மீதியானியர்கள் வந்து அவர்கள் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய்விடுவார்கள். இதனால் அந்த வாலிபன் பயந்து அவர்கள் வந்து தங்களுடைய கோதுமை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு போயிடக்கூடாது என்று எல்லாவற்றையும் களத்திலே வேகமாய் பிரித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகிறார், வந்து பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லும் பொழுது, அந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறது? நாங்கள் அடிமையாக இருக்கிறோமே, எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லையே, கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவர்கள் அதனுடைய பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார் என்று புலம்புகிறார். ஒருவேளை தேவன் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் ஏன் சம்பவிக்கிறது? இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். ஆண்டவர் கூட இருந்தா ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் இப்படிப்பட்ட இழப்புகள், ஏன் கண்ணீர், ஏன் இப்படிப்பட்ட பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகள், பல கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தேவன் அதனால் இல்லை என்று கூட இருக்கவில்லைன்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் பார்க்கும்போது நான் கூட இருக்கிறேன்ப்பா, நீ எழுந்து போய் காரியத்தை செய், மீதியான உன் கையில நான் ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார். நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தி எல்லாவற்றையும் நாம் நம்புகிறதுக்கு எதுவாக வந்த உடனே அப்பொழுதுதான் கிதியோன், நான் கர்த்தருடைய தூதனானவரை கண்டேன் பயப்படுகிறான். பயப்படும் பொழுதே, உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு சமாதானப்பா, நீ சாவதில்லைன்னு சொல்லி தைரியம் கொடுக்கிறான். பாருங்கள், பயம் பயங்கரமான ஒன்று. மரண பயம். ஐயோ, நான் மரித்து விடுவேனோ, எனக்கு இது நடந்து விடுமோ என்று சொல்லி கிதியோன் பயப்படும் பொழுது ஆண்டவர், நீ பயப்படாத, நீ சாவதில்லை. அதே வண்ணமாய் ஒரு புது பலனால் கிதியோனை நிரப்புகிறார். யுத்தத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி மீதியானரை முறியடித்து தன்னுடைய ஜனங்களுக்கு பெரிய ஒரு மீட்பை ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் ஏராளமான வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அட்மிட் பண்ண நிலைமையிலே, அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் அந்த ஐசியூன்னு சொல்லுவாங்க, அது வந்து கிரிட்டிக்கலா மோசமா இருக்கவங்க சேர்க்கிற ஒரு இடத்துல, அங்க அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையிலுடைய அதனுடைய சொந்தக்காரர் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தாராம். அந்த ஐசியூல வந்து அது சீரியஸா இருக்கிறவங்க அங்க சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அங்க போகும்போது உள்ள போயிட்டாலே பயம் வந்து விடும். இங்க போயிட்டாலே சீரியஸா இருக்காங்களா, கஷ்டம்னு சொல்லும் போது அதுல இந்த வசனத்தை போட்டிருந்தாராம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அப்போ அந்த அதிலே படுத்து கொண்டு ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவங்க கண்கள் அது படும் பொழுது ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாம். அநேகர் கேட்டாங்களா, இந்த வார்த்தை என்ன இது இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது, நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும் அந்த வார்த்தை அதிகமா வேலை செய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவுது அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் சொன்னாராம், அநேகருக்கு வியாதி இருக்கிறது, அதை சுகமாக்க எங்களால் முடியும், ஆனால் அவர்களுக்கு பயம் வந்து விடும் பொழுது நாங்கள் கொடுக்கிற மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை பயப்படாது, நீ சாவதில்லைன்னு சொல்லி நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை வருகிறது. அவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அல்லவா, கிரியேச்சு ஆரம்பிக்கிறது, நல்ல ஒரு முன்னேற்றம், சீக்கிரமா சரியாகி வெளியே போயிருந்தாங்க அப்படி. அது எத்தனை உண்மை. நீ நம்மளை பார்த்தான்றதான் சொல்லுங்க, நீங்க பயப்பட வேண்டாம், பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. இப்படி ஆயிருமோ, பிள்ளைகளை குறிச்ச ஒரு பயம், குடும்பத்தை குறிச்ச ஒரு பயம், நாளை தினத்தை எல்லாவற்றையும் தூக்கி தூர வச்சிருங்க. தைரியமாக இருங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும். இம்மையில பாடுகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் இம்மைக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இந்த பாடுகளின் மத்தியில ஆண்டவரை சார்ந்து கொள்வோமானால் மறுமைதான் நமக்கு முக்கியம். அவரோடு வாழ்ற வாழ்க்கை, அதை இழந்து விடக்கூடாது.
தாழ்த்தி ஆண்டோடைய கருத்துல நம்ம கொடுப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் என்னுடைய கருத்துல கொடுக்கிறப்பா. இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனையான பாதைகளை கடந்து போகிற சூழ்நிலை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகளையும் தாங்கக்கூடிய பலனை கொடுங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க, தைரியத்தை கொடுங்கப்பா. தொடர்ந்து நடத்துவீராக. இந்த நாளிலும் கூட பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய காலது கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து தைரியம் கொடுத்து பயப்படாத என்று சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். போராட்டங்களில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் நிச்சயம் துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறோம். பெரிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பயப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்வார். நம்மளை தூக்கி நிறுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே.